அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று நாம் 12 ராசிக்கான பலன்களை பார்ப்போம். மார்ச் மாதம் 12ஆம் தேதி மாசி 28வது நாள், தேவர்களுக்கெல்லாம் குருவாகிய வியாழ பகவானுக்கு உகந்த அற்புதமான நாள். ஐயா, இன்றைக்கு பஞ்சாங்கம் எப்படி பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பல ஆலயங்கள்ல மாசி மாத திருவிழா முக்கிய வைபவங்கள் நடக்குது. குறிப்பா இன்று திருச்செந்தூர் போன்ற முருகப்பெருமான் ஆலயங்களிலும் குரு தட்சணாமூர்த்தி சன்னதியிலும் விசேஷ வழிபாடு நடக்கிற நாள். இன்றைக்கு நிலையை பார்த்தா தேய்பிரை நவமி திதி நடக்குது. சந்திரன் இன்னைக்கு முழுவதும் கேது பகவானின் மூலம் நட்சத்திரத்துல தனுசு ராசியில செஞ்சிருக்கின்றார். மூலம் நட்சத்திரம்னா வேர்னு அர்த்தம். இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் ஆழமாக வேரூன்றி எதிர்காலத்துல ஒரு பெரிய விருட்சமா வளரும். பௌர்ணமி முடிஞ்சு சந்திரன் தேர்ந்து வர்றதால இந்த நேரத்துல அனாவசியமான பயத்தை தள்ளி வச்சுட்டு இறை நம்பிக்கையோடு செயல்படுவது உங்களுக்கு பெரிய மன வலிமையை தரும். நண்பர்கள், சூரிய பகவான் இன்னைக்கு கும்பராசியில குருவோட போராட்ட நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் ரிஷபராசியில இருந்து இந்த சூரியனை பார்க்கிறார். இந்த குரு சூரிய தொடர்பு உங்களுக்கு தொழில ஒரு பெரிய கௌரவத்தையும் குடும்பத்துல ஒரு நிம்மதியும் கொடுக்கும். இப்போ 12 ராசிக்கான பலன்களை பார்ப்போம். நண்பர்களே, மேசராசி நேயர்களே, இன்றைக்கு குடும்பத்துல மனைவியோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய மலையளவு பலத்தை தரும். பிள்ளைகளோட கல்விக்காக இன்னைக்கு ஒரு முக்கியமான முதலீடு செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகிட்ட ஒரு பெரிய நல்ல பாராட்டு கிடைக்கும். ஆனா அவங்க கிட்ட பேசும்போது மட்டும் வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. தொழில்ல ஒரு இடமாற்றம் அல்லது மாற்றத்தை பத்தி யோசிப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும். ஆரோக்கியத்துல இன்னைக்கு அதிக புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கு குரு பகவான் உங்க ராசியில அமர்ந்து சூரியனை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய யோகமான நாள். விழுவதெல்லாம் எழுவதற்கு தான், கவலைப்படாதே, உனக்கான காலம் கணித்து விட்டது. குடும்பத்துல பெற்றோரோட ஆசி உங்களுக்கு பெரிய பாதுகாப்பா இருக்கும். மனைவி வழியில ஒரு சுப செய்தி தேடி வரும். வியாபாரத்துல இருந்த சிக்கல்கள் எல்லாம் இன்னைக்கு பனி போல விலகும். பணவரவு உங்களை உற்சாகப்படுத்தும். நண்பர்களே, தாய்வழி உறவு கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. சின்ன மன கசப்புகள் வரலாம். கூடா நட்பை தவிர்த்துருங்க. செரிமான பிரச்சனை வராமல் இருக்க இன்னைக்கு எளிமையான உணவு கூட எடுத்துக்கோங்க. மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு கூட்டுத்தொழில ஒரு பெரிய வெற்றி காத்துட்டு இருக்கு. வார்த்தையை குறைத்தால் வாழ்க்கை வளமாகும். மௌனம் பல சிக்கல்களை தீர்க்கும் மருந்து. நண்பர்களே, உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் இன்னைக்கு சாதகமாக அமையும். மேலதிகாரி விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க. குடும்பத்துல பிள்ளைகளோட உயர்கல்வி பற்றி ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. தவறான முடிவுகள் எடுக்க சில நண்பர்கள் உங்களை தூண்டலாம். அங்கதான் நீங்க உங்க புத்திசாலித்தனத்தையும் காட்டணும். தாய் வழி உறவுகள் மூலமாக ஒரு முக்கியமான உதவி தேடி வரும். நரம்பு சோர்வு நீங்க இன்றைக்கு கீரை உணவுகள் அதிகப்படுத்தும். கடகராசி நேர்களே, இன்றைக்கு உங்களுக்கு தைரியத்தை கூட்டும் நாள். நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது. அதை சரியாக பயன்படுத்துவதும் தான் வெற்றியாளன். குடும்பத்துல மனைவியோட ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்க மனசுக்கு தைரியத்தை கொடுக்கும். தொழில் மாற்றம் ஏற்படுவதற்கான வலுவான அமைப்பு இருக்கு. இது உங்க பொருளாதார நிலையை உயர்த்தும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்க திறமை பாராட்டுவாங்க. ஆனா பேச்சில் ரொம்ப நிதானம் தேவை. பணவரவு ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். ஆரோக்கியத்துல சளி தொந்தரவு குறைய குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துருங்க. சிம்மராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு புத்திரஸ்தானம் பலமா இருக்கு. உழைப்புக்கு கண்டிப்பா ஒரு நாள் பலன் கிடைக்கும். இந்த நம்பிக்கை மட்டும் ஒருபோதும் விட்டுடாதீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகிட்ட உங்ககிட்ட இருந்த ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். இடமாற்றம் யோகம் இன்னைக்கு தேடி வரும். மனைவி வெளியில ஒரு சுப காரியம் கைகூடும். பெற்றோரோட ஆசி உங்களுக்கு இன்றைக்கு பெரிய பலமா இருக்கும். தவறான முடிவுகள் எடுக்காம இருக்க பெரியவரோட ஆலோசனையை கேட்டு நடங்க. முதுகு வழி வராமல் இருக்க சரியான நிலையில் அமர்ந்து வேலை செய்ய. கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சுகஸ்தானம் பலமா இருக்கிறதால வீட்டுல மகிழ்ச்சி நிலவும். மனம் அமைதியா இருந்தா உலகம் உனக்கு வசப்படும் என்பார்கள். வியாபாரத்தில் இருந்த பல நாள் தடைகள் இன்னைக்கு நீங்கி ஒரு புது வேகம் பிறக்கும். மேலதிகாரிடம் எதிர்பார்த்த ஒரு சலுகை இன்னைக்கு கிடைக்கும். தாய்வழி உறவுகளால் ஒரு ஆதாயம் உண்டு. தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கிறதுக்கு இன்னைக்கு உங்க கௌரவத்தை காப்பாற்றும். குடும்பத்துல ஒரு சந்தோஷமான சூழல் நிலவும். ஆரோக்கியத்துல கண்ணீர்கள் நீங்க போதிய அளவு தூக்கம் அவசியமானது. நண்பர்களே, துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு தைரியஸ்தானம் பலமா இருக்கு. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். குடும்பத்துல மனைவி மற்றும் குழந்தைகளோட சேர்ந்து ஒரு ஆன்மீக பயணம் போக திட்டமிடுவீங்க. பணவரவு உங்களை மகிழ்ச்சி ஆழ்த்தும். கூடா நட்பை தவிர்த்துட்டு பெற்றோர்களை இன்னைக்கு கவனிக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியத்தை தரும். இடமாற்றம் அல்லது தொழில் மாற்றம் யோகம் இன்னைக்கு கைகூடி வரும். பேச்சு நிதானமாக இருந்தா இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றியை அடையலாம். சிறுநீரக பிரச்சனை வராமல் இருக்க இன்னைக்கு அதிகமா தண்ணி குடிங்க. விருச்சிக ராசி நேயர்களே,
இன்னைக்கு உங்களுக்கு தனஸ்தானம் பலமா இருக்கு. தடைக்கல்லையும் உனது படிக்கல்லாக்கும் சொல்லியிருக்காங்க. வெற்றி உங்கள் பக்கம்தான். தொழில் மாற்றம் யோகம் இருக்கு. அதை சரியாக பயன்படுத்துங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு கிடைக்கும். ஆனா மேலே விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமாயிருங்க. அந்நியோட குடும்பத்துல தலையிடாதீங்க. பணவரவுக்காக எடுத்த முயற்சிகள் இன்னைக்கு சீக்கிரம் கைகூடும். மனைவியோட ஆலோசனை இன்னைக்கு உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும். உடல் உஷ்ணம் குறைய இன்னைக்கு இளநீர் எடுத்துக்கணும். தனுசு ராசி நேர்களே, இன்றைக்கு சந்திரன் உங்க ராசியிலேயே இருக்கிறதால ஒருவித பரபரப்போடு இருப்பீங்க. பொறுமைதான் பெருமை தரும். நிதானமே உன்னை காக்கும் கவசம் என்பார்கள். சந்திரன் இன்னைக்கு மூல நட்சத்திரத்தில் இருக்கிறதால பழைய விஷயங்களை நினைச்சு வருத்தப்படாதீங்க. புது ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடாதீங்க. முக்கியமான பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மனைவிடம் பேசும்போது வாக்குவாதத்தை தவிர்த்து விடுவது நல்லது. பொறுமையா இருங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒரு நல்ல சலுகை வழங்குவாங்க. பெற்றோரோட ஆரோக்கியத்துல இன்னைக்கு தனி அக்கறை காட்டுங்க. மன அழுத்தம் குறைய தியானம் செய்யும். மகர ராசி நேர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்க போகுது. நிதானமே பிரதானம் என்று மௌனமே உனது வலிமை என்றபடி சந்திராஷ்டம்னா பயப்பட தேவையில்லை. இது ஒரு விழிப்புணர்வான நாள். பணவரவு மகிழ்ச்சி தரும். ஆனா பெரிய முடிவுகள் தவிர்த்துருங்க. மேலதிகாரி விஷயத்துல மட்டும் வாக்குவாதம் செய்யாதீங்க. பெற்றோர்களோட ஆலோசனையை கேட்டு நடங்க. கூடா நட்பு தவிர்த்துருங்க. உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க. குடும்பத்துல மனைவி வெளியில ஒரு நல்ல செய்தி சேர்ந்து சேரும். மூட்டு வெளி வராமல் இருக்க உணவில் வாய் பொருளை தவிர்த்துருங்க. கும்பராசி நேர்களே, சூரிய பகவான் உங்க ராசியில் இருக்கிறதால இன்னைக்கு தொழில ஒரு வேகம் இருக்கும். நேரம் பொன் போன்றது. அது சரியாக பயன்படுத்தும் தான் வெற்றியாளன். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்ககிட்ட ஒரு நல்ல மதிப்பு தேடி வரும். ஆனா தாய் வழி உறவுகளை சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரலாம். தன் வேலை உண்டு தன் கடமை உண்டு இருக்கிறதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் இன்னைக்கு தீரும். குடும்பத்துல ஒரு சுப விசேஷம் பத்தி பேசுவீங்க. கோபத்தை தவிர்த்துருங்க. அமைதியா இருந்தா இதய ஆரோக்கியம் மேம்படும். மீனராசி நேர்களே, இன்றைக்கு உங்களுக்கு தொழில் ஸ்தானம் பலமா இருக்கிறதால வேலையில ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல எண்ணங்கள் தான் வாழ்க்கையை அழகாக்கும். தொழில மாற்றத்தை நிதானமாக யோசிச்சு செய்யுங்க. அது உங்க எதிர்காலத்துக்கு நல்லது. பணவரவுக்காக எடுத்த முயற்சிகள் இன்னைக்கு சித்தியாகும். அந்நியர்களின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்குங்க. பெற்றோர்களை கவனிச்சுக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் தரும். மனைவியோட நீண்ட நாள் ஆசையை இன்னைக்கு நிறைவேற்றி வைப்பீங்க. பாதரசல் நீங்க பச்சை காரிகளை சேர்த்துக்குங்க. இந்த விசேஷ அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு முழுவதும் மூல நட்சத்திரம் இருக்கா இல்லையா, இது கேதுவோட நட்சத்திரம். கேது நட்சத்திரம் மற்றும் ஞானம் தரும் நட்சத்திரம். இன்னைக்கு நீங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிறது உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் போக்கும். குறிப்பா வியாழக்கிழமை என்பதனால நல்ல குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க. மனக்கசப்புகள் நீங்கி பரிபூர்ண நிம்மதி கிடைக்கும். வணக்கம் நண்பர்களே, இன்றைய 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு நல்ல ஆதரவு கொடுக்கும் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.